மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப வைராக்கியமான ஆள். ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னா கண்ணும் கருத்துமாக இருந்து செயல்படக்கூடிய இந்த ராசியினருக்கு கடந்த காலங்களில் பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், சொல்ல முடியாத வேதனைகள், ஏழரை சனியிலே அகப்பட்டு மகர ராசிக்காயர்கள் துன்பப்பட்ட அளவுகளுக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. உடம்பில் உசுறு மட்டும்தான் இருக்குது. உடுத்த உடை இல்லை, இருக்க இடம் இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டோம். இப்பேற்பட்ட அந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானால் பிடிக்கப்பட்ட அந்த ஏழரை சனியானது விலகி இப்போது நீங்கள் ஒரு சுபட்சமான வாழ்க்கையை நோக்கி போயிட்டுருக்கீங்க என்பது தான் உண்மை. அப்பேற்பட்ட அந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளான குரு பயிற்சியாக இருக்கட்டும், சனி பயிற்சியாக இருக்கட்டும், ராகு கேது பயிற்சிகளாக இருக்கட்டும், இந்த 3 பயிற்சிகளில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ராகு கேது பயிற்சி. உங்கள் ராசிக்கு இந்த 2ஆம் இடத்திலே வந்திருக்கக்கூடிய ராகு பகவானாக இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்திலே வந்திருக்கக்கூடிய கேது பகவானாக இருந்தாலும் சரி, இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கும், நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல சாயா கிரகம், இருள் கிரகம், சர்ப்ப கிரகம் என சொல்லக்கூடிய இந்த ராகு பகவான் கேது பகவான் இருவரும் சொந்த வீடு கிடையாது. மற்ற கிரகங்களுக்கு பார்வைகள் உண்டு, ஆனால் இந்த 2 கிரகங்களுக்கு பார்வைகள் கிடையாது. இவர்கள் எந்த வீட்டில் போய் இருக்கிறாங்களோ அந்த கிரகத்துடைய தன்மைகள் எப்படி இருக்குமோ அதே போல அளவுக்கு இவர்கள் பலன்களை கொடுப்பார்கள். ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் வருகிற மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு மேலாக இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள். இந்த இடப்பெயர்ச்சியானது உங்களுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல நீங்கள் ஏற்கனவே பலமாக அடி வாங்கின நபர், உங்களுக்கு தெரியும் வாழ்க்கைனா எப்படி வாழணும்னு கற்றுருப்பீங்க. எங்கே எப்படி செயல்படணும், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஆல்ரெடி தெரியும். இந்த 2ஆம் இடம் என சொல்லக்கூடிய தனம், குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 2ஆம் இடத்திலே ராகு வரும்பொழுது வாக்குஸ்தானம், அதாவது உங்களுடைய வார்த்தைகள்லாம் இருக்குங்க இல்லையா, இதை நீங்கள் கவனமாக பயன்படுத்தணும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்ததுன்னா, மற்ற சுப கிரகங்களுடைய பார்வைகள் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் சரியில்லை, சுப பார்வைகள் எதுவும் இல்லை அப்படின்னா பலமாக இருக்கும் அடி, மனசில் பதிய வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வரக்கூடிய 1.5 ஆண்டு காலம் மனசில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பதிய வச்சுக்கிங்க. வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தணும். கடன் கொடுக்கும் போதும் கடன் வாங்கும் போதும் கையாளுற விதம் பக்காவாக இருக்கணும். பணம் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில். வெளிநாட்டு தொடர்பு என்பது கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பு என்பது ரொம்ப லாபகரமாக இருக்கும். ஆனால் மன உளைச்சலோட கூடிய லாபமாக கிடைக்கும். இந்த ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும்போது உங்கள் குடும்ப உறவுக்குள்ள சில பாதிப்புகளை ஏற்படுத்துவார். அம்மா பிள்ளைக்கும் சண்டை உண்டாகும். புதுசாக நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, மாமியாருக்கும் மருமவளுக்கும் ஆகாத ஒன்றா இருக்கும். பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதான்னு மண்டையை போட்டு பிச்சுப்பீங்க. கணவன் வீட்டில் மனைவிக்கு படாத தொல்லை இருக்கும். இந்த நேரத்தில் அந்த பொண்ணு அம்மா வீட்டுக்கு போணுச்சுன்னா திரும்பி வரவே வராது. இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகள் குடும்ப உறவுக்குள்ள பாதிப்புகள் ஏற்படுத்தும். இந்த வாக்குஸ்தானத்தை பற்றி முன்னாடியே சொன்னேன். இந்த வாக்குஸ்தானத்தை பற்றி திரும்பவும் சொல்கிறேன். நீங்கள் செவனேன்னு இருந்தாலும் 7.5 உங்களை நோக்கி வரும். பக்காவாக சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன். நீங்கள் மௌனம் இருந்திருந்தாலும் பரவாயில்லை, யார்கிட்டையும் அதிகமாக பேசுகிறத நிறுத்துங்க. ஏற்கனவே நீங்கள் ரொம்ப பேச மாட்டீங்க. இருந்தாலும் இந்த போலீஸ் வழக்கு, இந்த கட்ட பஞ்சாயத்து, இந்த வழக்கு வம்புகள் இதில் நீங்கள் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. ஒரு நெருக்கடியை கொண்டு வரும் இந்த காலகட்டத்தில். ரொம்ப மனசுக்கு
பாரமாக தெரியும். நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப கடினப்பட்டு செஞ்சு அதில் சாதனை புரிகிற மாதிரி தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, 8ஆம் இடத்திலே வந்திருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு அஷ்டம கேதுவாக வருகிறார். அஷ்டமத்திலே அகப்பட்டவன் வாழ்க்கை எப்படி இருக்கணும், அஷ்டமச்சனின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அஷ்டமச்சனியில் மாட்டினவன் வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். சுபக்கிரகங்கள் பார்வைப்பட்டால் நான் தான் நல்லா தான் இருக்கும். ஒருவேளை சுபக்கிரகம் பார்க்கலைன்னா அவனுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா ஊர் விட்டு ஊர் போவாங்க, சொந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. இதுபோல் ஒரு அமைப்பெல்லாம் கொடுக்கும். 8லே கேது வந்தால் கேடுகட்டு போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அதற்கு ஒரு பிரேக் தடை போடுவார். ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருந்தாலும் அதிலையும் ஒரு கபலீகரம், ஒரு திருட்டுத்தனம், ஒரு பொய், பித்தலாட்டம் ஒரு குணத்தை ஏற்படுத்தும். நீங்கள் சரியான முறையில் தூங்குவதற்கு கூட ரொம்ப சிரமப்படுவீங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அதிகம் இருந்தாலும் கூட ஒரு விதமான அவப்பேருக்கு அவச்சொல்லு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சொல்லுக்கு ஆளாவீங்க. இதுபோல் இந்த 8ஆம் இடத்திலே கேது பகவான் வரும்போது அலைச்சல்களை ஏற்படுத்தும், மன நிம்மதியை கெடுக்கும், குடும்ப உறவுக்குள்ளே இரு பிரிவாக பிரிக்கும், கணவன் மனைவி உறவுக்குள்ள சில விதமான அவ்வப்போது பிரச்சனைகளை ஏற்படுத்தி, எனக்கு வாழ்க்கையே வேண்டாம், பொண்டாட்டி பிள்ளை வேண்டாம், நான் சாமியாராக போகிறேன், எனக்கு இந்த சாமியார் வாழ்க்கை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒரு எண்ணத்தை தோன்றும், ஒரு பிம்பம், ஒரு மாயையை தோன்ற வைக்கும். இது குடும்பம் வேண்டாம், நான் காசிக்கு போகிறேன், ராமேஸ்வரம் போகிறேன் அப்படின்னு சொல்லி போகக்கூடிய ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணும். பிள்ளைகளால் அவப்பெயர் உங்களுக்கு ஏற்படும். பிள்ளைகள் சரியாக படிக்க மாட்டார்கள். சில பிள்ளைகள் மந்துன்னு இருக்கும். எவ்வளவு தான் நீங்கள் அரட்டினாலும் மிரட்டினாலும் இந்த காலகட்டத்தில் பிள்ளைக்கும் உங்களுக்கும் ஒரு பொருந்தாத ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். ஸ்கூல்லேருந்து உங்களை அடிக்கடி கூப்பிட வேண்டிய காலம் இது. உங்கள் பிள்ளை சரியாக படிக்க மாட்றாங்க, உங்கள் பிள்ளை என்ன தான் சொன்னாலும் மதன்னு இருக்கிறான், என்ன தான் சொன்னாலும் என்னமோ சாமியார் மாதிரி அப்படியே கண்ணை மேலே உயர்த்துக்கிட்டு என்ன பேசினாலும் காதுலையும் வாங்க மாட்டான், ஒன்றும் வாங்க மாட்டான், இது போல் கம்ப்ளைண்ட் வரும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் திருமணம் செய்தீர்கள் என்றால் திருமண வாழ்க்கையெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் கை கூடக்கூடிய நேரங்களில் இந்த கேது பகவான் உள்ளே புகுந்து கொஞ்சம் தடங்களை ஏற்படுத்துவார். இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதிகமாக தொந்தரவு கொடுக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இரவு நேரத்தில் பயணிப்பதை தவிர்க்கவும். இந்த கண்ட உணவுகளை சாப்பிடுவதில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எல்லாம் பொது பலன்தான், ஒரு 10-15% தான் செல்லும். அதுக்காக உடனே பயந்துட வேண்டாம். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். வாழ்க்கையில் 1000 கிரகங்கள் இருந்தாலும் உங்களை நம்பி நீங்கள் ஓடக்கூடியவர்கள். நீங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டீர்கள். வாழ்க்கைனா இதுதான் மற்றவர்களுக்கு பாடம் எடுத்து கற்பிக்கக்கூடிய நபர் நீங்கள். உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒன்றும் பெரிதல்ல. தரங்கம்பாடி, மாயவரம், செம்பனார் கோவில் இந்த பகுதியில் உங்களுக்கு பத்திரப்பதிவு செஞ்சு கொடுக்கணும், வங்கி கடன் வேணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய மற்றொரு யூடியூப் சேனலான மகாலட்சுமி பத்திரப்பதிவு சேனல் நான் வச்சுருக்கிறேன். அதோடைய சேனல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், போய் மறக்காமல் பாருங்கள்.